இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். சுப்பிரமணியபுரத்தில் நானும் இருந்தேன் அப்படின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி. திடீர்னு ஒரு நாள் சசி கூப்பிட்டு, அண்ணன் ஹேர் கட் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இருந்த ஒரு மகிழ்ச்சி. 3 மாதம் கழித்து, தம்பி நீ சொன்னேன்னு முடி வெட்டாமல் விட்டுட்டேன், ரொம்ப எங்கே பார்த்தாலும் என்ன ஏதாவது கோயிலுக்கு விட்டுருக்கீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹேர் கட்டரை வச்சு அந்த 1980 ஸ்டைலில் கட் பண்ணி விட்டுட்டு, நம்ம படம் 1980 சம்மந்தப்பட்ட படம், கதை சொல்லவா அப்படின்னாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தப்போ இருந்த ஒரு மகிழ்ச்சி, முதல் நாள் படப்பிடிப்புக்கு போகும்போது இருந்த மகிழ்ச்சி. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னை வர வச்சு, அண்ணே நீங்கள் நிறையா யோசிச்சு நெத்தியில் நிறையா சுருக்கமெல்லாம் இருக்குது, அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு 3 வேளை பிரியாணி வரும், சாப்பிட்டு தூங்குங்க. இல்லை எங்கே ஷூட்டிங் நான் வரேன், இல்லை உங்களை டைரக்டர் வரக்கூடாதுன்னு இருக்காரு, உங்களை 3 வேளை சாப்பிட்டு தூங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் வேணு பிரியாணியை கொண்டு வந்து 3 முறை இல்லை 4 முறையும் கொடுத்து என்னை சாப்பிட்டு தூங்க வச்சு ஒரு 4 நாள் கழித்து கொஞ்சம் ஊதுன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா தம்பி ஒரு மாதிரி இருக்குது குண்டா? அவனா, இல்லைண்ணே உன் கேரக்டர் சித்தப்பாண்ணே இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்ன அப்போது இருந்த ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் படம் முடிந்தது. படத்துடைய முதல் நாள் வெளியீட்டினப்போ இருந்த ஒரு மகிழ்ச்சி. என் கழுத்தை தம்பி திரைப்படத்தில் அறுக்கும்போது மொத்த தேட்டரும் எந்திரிச்சு கைதட்டும் போது இருந்த மகிழ்ச்சி. மதுரைக்கே நீ 3 மாதத்துக்கு வராத, உன்னை எங்கே பார்த்தாலும் திட்டுறாங்க அப்படின்னு தம்பி சொல்லும்போது இருந்த ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் மலையாளத்தில் நம்ம படம் வந்து திரைக்கதை வெளியிடுறாங்கண்ணே, வா எல்லாம் சேர்ந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சேர்ந்து கோழிக்கோடு போனோம். அப்போ இருந்த மகிழ்ச்சி. படத்தின் 100வது நாள் இருந்த மகிழ்ச்சி. போன வருஷம் படத்துடைய தமிழ் பதிப்பு திரைக்கதையை வெளியிட்டப்போ இருந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி இருக்கிற மகிழ்ச்சி. என் தம்பி இன்னும் மேலும் மேலும் உயர்வான், இன்னும் நிறைய சாதனைகள் படைப்பான். அதற்கு இறைவனை தினமும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு அற்புதமான தமிழ் படத்துடைய திரைக்கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இன்று வெளியீடு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இங்கிலீஷில் பேசுகிறதா தமிழில் பேசுகிறதா அப்படின்றது சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய ரசிகன் நான் தான் அப்படின்றதுனால சசி என்னை கூப்பிடல. என்னுடைய படத்தில், தமிழ் படத்தில் நிறைய இங்கிலீஷ் வசனங்கள் வரும், அதனால் என்னை கூப்பிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேசலாம், எனக்கு உண்மையிலே நிறைய பேசணும் அப்படின்னு தோணுது இந்த படத்தை பற்றி. இப்போ நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆனந்தவீர் இன்டர்வியூவில் சுப்பிரமணியபுரத்தை பற்றி பேசி சசி எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னும் நீங்கள் மட்டும் தான் பிரதர் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இந்த படம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இதோடைய மேக்கிங் ஸ்டேஜஸ்லேயே ரஜீவன் எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்லுவார். அவருடைய அசிஸ்டன்ட் ரெம்போன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணார். அப்போ ஆடியோ லான்ச்சுக்காக சசி என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து என்னை இன்வைட் பண்ணார். அந்த ஒரு ஃபஸ்ட் லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சில் வந்து நான் ரொம்ப அசந்து போனது வந்து அந்த கண்கள் இரண்டால் சாங், அந்த சாங்குடைய பிக்சரைசேஷன், அந்த சாங்குடைய ஸ்ட்ரக்சரே, அந்த சாங்குடைய அந்த காம்போசிஷனே வந்து அந்த டைமில் ப்ளஸ் ரொம்ப நாளாகவே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு சாங் நான் கேட்டதில்லை. நானும் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் அந்த சாங் இருக்கும். அந்த சாங்குடைய பிகினிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரணமோட பிகினிங் மாதிரி அந்த சாங் இருக்கலாம். ஸோ அந்த சாங் என்னை அவ்வளோ பாதிச்சது. அந்த சாங் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே நான் சொன்னேன், இந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டாக வரும் அப்படின்னு நான் சொல்லி தாமரைக்கு நான் ஃபோன் பண்ணி நிறைய பாராட்டு நான் சொன்னேன். தாமரை எக்ஸ்ட்ரானரியாக இந்த சாங் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ஒரு புது ஃபீல் இருந்தது. அந்த படம் நான் ஆக்சுவலாக தியேட்டரில் உடனே நான் பார்க்கல, ஏன்னா வாரணமாயிரம் ஷூட்டில் நான் இருந்தேன். சசி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஷோ இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நானும் செல்வராகவனும் 4 ஃப்ரேம்ஸில் இந்த படத்தை பார்த்தோம். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நான் போய் இந்த படத்தை நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது பரத்வாஜ் ரங்கன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மார்ட்டின் ஸ்கார்சேசி வந்து மதுரைக்குள்ளே வந்து ஒரு படம் பண்ணார்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு இந்த படத்தில் தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸாக, கிரிட்டியாக, டார்க்காக, ஃபெஸ்டிவிட்டிஸ், லவ், ஆக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. உண்மையிலே நான் மார்ட்டின் ஸ்கார்சேசியுடைய மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்து மதுரைக்கு வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் வந்து ஒரு வெட்ரன் டிரெக்டர். பட் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம்லேயே இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஒருத்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நான் பொறாமப்படல. உண்மையிலே இப்போ யாரோ சொன்னாங்க, சில பேர் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஏதோ ஃபஸ்ட் படம் அதனால் மன்னிச்சு விட்டுறலாம், நான் அப்படி வந்தவன், என்னுடைய ஃபஸ்ட் படம் அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே, ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தர் பண்ணி ரொம்ப கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் ரஜிமெண்ட்டில் ரொம்ப நான் பேசியிருக்கேன் இந்த படத்தை பற்றி. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்துடைய மிகப்பெரிய ரசிகன்னா
இந்த படம் வந்து வெற்றிகளை அடைந்தது, அவார்ட்ஸ் வாங்கிச்சு, நிறைய லாங்குவேஜஸில் நிறைய சென்டர்ஸில் இந்த படம் எல்லாமே நமக்கு தெரியும். பட் இன்றைக்கி இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட், இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இங்கிலீஷில் வந்திருக்கு. இது வந்து ஃபில்ம் லவர்ஸ், அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஒரு டேரக்டரை போய் ஒர்க் பண்ண நடிக்கிறவங்க வந்து இந்த புக்கை எடுத்து படிக்கணும். என்ன ஸ்டால் சொன்னீங்க? ஸ்டால் நம்பர் 668. அந்த ஸ்டாலுக்கு உடனே போய் இந்த புக்கை வாங்குங்க. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த புக்கு வந்து இப்போ நான் நிறைய தடவை இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய கலெக்ஷனில் இந்த படம் ஒரு மார்ட்டின் ஸ்கார்செஸி லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில் இந்த படமும் இருக்கும். இதை நான் நிறைய தடவை எடுத்து பார்த்துருக்கேன். வேறு ரெஃபரன்ஸ்க்காக அந்த படம் நான் எடுத்து பார்த்துருக்கேன். பட் இந்த புக் இருக்கும்போது எடுத்து பார்த்துட்டு அப்படி இந்த டயலாக்ஸ் படிக்கலாம், என்ன ஃபீல் அவர் எழுதியிருக்காரு அப்படின்றது நமக்கு தோணும். தேங்க்ஸ் டு the people who work to put this together, and it's the right team. ஏன்னா ரஷ்மி, ராகேஷ் எனக்கு தெரியும். அவங்க வந்து தமிழ் எவ்வளோ நேசிக்கிறாங்க, தமிழ் சினிமா எவ்வளோ நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு சினிமாக்குள் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ கரெக்டான ஆளுங்க தான் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் த டீம் இட் செல்ஃப், கதிர், சமுத்திரகனி, ஜேம்ஸ் வசந்தன் அண்ட் சசிகுமார், அந்த டீமோடு சேர்ந்து கரெக்டாக சேர்றவங்க தான் ராகேஷ் அண்ட் ரஷ்மி அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், சஷி வந்து இப்போ வந்து பிஸியாக நடிக்க போயிட்டார். அஃப்கோர்ஸ் அவர் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும். அந்த படத்தோட இங்கிலீஷ் ஸ்க்ரீன் ப்ளே எழுத எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இஃப் மிஸ்டர் பாண்டியன் டசன்ட் மைண்ட் அப்படின்னு நான் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுப்பிரமணியபுரம் வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் ஆனதுக்கு ஆனந்த் பாண்டியன் சாருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இதை ரிலீஸ் பண்ண கௌதம் சாருக்கும் வெங்கடேசன் சாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஜேம்ஸ் சார் சொன்னார், எப்படிரா பிள்ளைக்காரங்களாம் பழக்கம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு இருக்காரு. இது வந்து தானாக அமைஞ்சதான். இதை இணைச்சது வந்து சுப்பிரமணியபுரம் தான். அவங்க எல்லாருக்கும் சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது. என் படம் பிடிச்சனால தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு இது தமிழில் வந்துருச்சு. மலையாளத்தில் தான் முதல்ல இதை மொழிபெயர்த்து வந்தது. அதுக்கப்புறம் தமிழில் வந்துச்சு. இங்கிலீஷில் ஏன் வரணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் தமிழ் தெரியாதவங்க அவங்க என்கிட்ட கேட்டது ஒரே விஷயம், நான் தமிழ்லாம் வந்துருச்சு, எங்களுக்கு படிக்க தெரில, இங்கிலீஷில் இது வரலாமே அப்படின்னு ஒரு தடவை எனக்கு கேட்டுட்டு இருக்கும்போது தான், ஏன் இதை வந்து சுப்பிரமணியபுரத்தை இதுக்குள்ளே வச்சுக்கூடாது, அடுத்த ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்ம மண்ணின் நம்மளுடைய கதைகளை இங்கிலீஷ்லேயும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் ஆனந்தபாண்டியன்கிட்ட பேசினேன். ஆனந்தபாண்டியன் சார் வந்து வேறு ஒரு புக்கு எழுதியிருக்கார், சினிமாவை பற்றி ஒரு புக்கு எழுத வந்திருக்கார், அற்புதமான ஒரு புக்கு. அதுக்காக என்னோட ஒர்க் பண்ணார் இருந்தார். ஸோ அந்த புக்கு அடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வரும்போது ரொம்ப கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் நான். என்னடா ஏன்னா அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார், நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் படம் எடுப்பேனா, ஏன்னா ஈசன் அப்போ தான் எடுத்துகிட்டு இருந்தேன், இவருக்கு பதில் சொல்லுவேனா அப்படின்ற ஒரு இதில் தான் நான் நினச்சேன் உண்மையிலே. ஆனால் அவரோட நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இருந்தாலும் பயங்கர மூலக்காரன்டா இவனை நம்ம வந்து தனியாக ஒதுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவரோட பேசும்போது தான் எனக்கு நிறையா தோணுச்சு. உடனே அதுக்கப்புறம் தான் அவர் ஃபோன் பண்ணேன், சார் இதை நம்ம இங்கிலீஷில் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்ந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தார். ரொம்ப அற்புதமாக இதை வந்து புக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. சார் ஜேம்ஸ் சார்கிட்ட சொன்ன மாதிரி, சார் இது தானாக சேர்ந்த கூட்டம் சார், சுப்பிரமணியபுரம் சேர்த்த கூட்டம் அது. அதனால் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. ஸோ பரத்வாஜ் சார், அவர் அவ்வளோ பெரிய கிரிட்டிக். அவர் வந்து அதில் எழுதியிருந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்க்ளூடிங் அந்த பக்கெட் இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்து சொல்லியிருந்தார். அவர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு. என்னென்னா, இந்த புக்கில் அவர் எழுதியிருப்பார், ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா அந்த பீரியடு ரஜினிகாந்த் சாரும் கமல் சாரும் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அது உண்மை தான். நான் வந்து அழகர் கேரக்டரும் பரமன் கேரக்டரும் நான் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து 80s அப்படின்னு ஞாபகம் போது, அழகர் கேரக்டர் வந்து கமலஹாசன் சாரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் பண்ணேன். அது மாதிரி ரஜினி சாரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் பரமன் கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்படி தான் பிடிக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் லுக்கு ஃபுல்லாக வந்து இப்படி மேலே ஏற்றி டிஸ்கோ மாதிரி சிவி அந்த மாதிரி இருப்பார். என்னோடய கேரக்டர் பார்த்து நார்மலாக ஸ்டெப் கட்டிங் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜினில் தான் நான் பண்ணேன். அது கரெக்டாக அவர் பிடிச்சிருந்தார். எப்போ நம்ம கரெக்டாக எடுத்து பிடிச்சிட்டாரு. உண்மையிலே நீங்கள் பயங்கரமான ஆள் தான் சார், மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் சார் இன்னொன்று சொன்னார், ஹிந்தியில் வந்து இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது ரைட்ஸ் நான் யாருக்குமே கொடுக்கல, ஏன்னா நான் தான் அதை பண்ணணும் அப்படின்றத வச்சுருந்தேன். ஏன்னா இந்த படத்தை அனுராக் கேஷப் ஒரு தடவை வந்து அவருடைய நட்பு, அவர் வந்து ஹிந்தியில் பெரிய டைரக்டர். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த படம் பார்க்கும்போது அவர் ப்ரெஷ் ஒரு ஷோ போட்டு காமிச்சேன். அந்த ஷோ பார்த்துட்டு சொன்னார், இந்த படத்துக்கு நான் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீ எப்போ ஹிந்தியில் பண்ணாலும் அப்படின்னு சொல்லி. நான் எப்போ பண்ணாலும் அவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக அதில் இருப்பார். ஸோ கூடிய விரைவில் அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சுப்பிரமணியபுரம் வந்து ஹிந்தியில் வரும். ஸோ அது வெகு விரைவில்
அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பண்ணிடுவேன். அது என்னோடய நடிக்கிற படங்கள்லாம் முடிச்சுட்டு அது பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த புக்கோட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ராகேஷ் வந்து ரொம்ப அற்புதமாக, அந்த பிரிண்ட்டும் சரி, அது உள்ளே இருக்கிற இதுவும் சரி, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் உண்மையிலே நான் மிரண்டுட்டேன். நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து பிரமிதா ஜேக்கப் அந்த மேடம், அவங்கள நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆனால் அப்துல் சொல்லியிருக்காரு, என்னோடய டிசைனர் அப்துல் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் வந்தான். வரும்போது நான் உங்கள் படத்துக்கு ஸ்டில்ஸ் எடுக்கணுன்னாரு. ஆனால் அவர் எனக்கு ரெஃபரன்ஸ் காமிச்சது, அவர் ஸ்டில் எடுத்து டிசைன் பண்ணியிருந்தார். அந்த டிசைன் பிடிச்சிருந்தது. அவர் நான் டிசைனர் ஆக்கிட்டேன். கடைசி பார்த்தா நான் 2வது படம் டைரக்ட் பண்ணும்போது அவர் 100வது படத்துக்கு மேலே டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப பெரிய டிசைனர் ஆகிட்டார். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், டே இந்த மாதிரி வருது அப்துல், இந்த மாதிரி வருது புக்கு இங்கிலீஷில் வருதுன்னு. ஆமாம் சார், என்னை பேட்டி எடுத்தாங்க, உன் பப்ளிசிட்டி மேட்டர்லாம் வருது. ஏன்னா இதில் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் டே போஸ்டர் எப்படி இருந்தது, செகண்ட் டே அதாவது 25th டே நான் வந்து 100th டே போஸ்டர், 50th டே போஸ்டர் எல்லா போஸ்ட்டையும் எடுத்துருந்தாங்க. எல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருந்தது. நான் அதை படிச்சுட்டு சொன்னேன், அப்துல் இந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக இருந்திருக்கு, நல்லா கொடுத்துருக்கேன்னு. அப்போ தான் பிரமிளா ஜேக்கப்ஸ் வந்தாங்களாம். அவங்க சொல்லுவாங்க, சார் ஒரு மேடம் வருவாங்க சார், வரும்போதே பிரியாணி பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பிரியாணி எல்லாத்துக்கும் 3 பேருக்கு வாங்கி தருவாங்க, அதை கொடுத்துருவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுவேன் சார். அப்போ நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் செகண்ட் டே வருவாங்க. இப்படி 3 நாள் வந்து அவங்க பிரியாணி வாங்கி கொடுத்து அப்துல்கிட்ட வந்து நிறைய மேட்டரை வாங்கிட்டாங்க. அது அழகாக வந்திருக்கு, ரொம்ப அற்புதமாகவும் வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌதம் மேனன் சார் வந்து ரிலீஸ் பண்ணி என்னுடைய நண்பர் வெங்கடேசன் சார் இதை வாங்கினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌதம் சாரை நான் அழைச்சது, அவர் இங்கிலீஷ் டைலாக் எழுதுவார் மட்டும் இல்லை சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் கூப்பிட்டேன். அதுவும் போக ஒரு இத்தனை வருஷம் கழித்து அவருடைய ஆர்டிக்கலில் ஆனந்த விடனில் வந்து இந்த படத்தை பற்றி இது பண்ணியிருந்தார். நான் சொன்னேன், என்ன சார் இவ்வளோ நாள் கழிச்சுன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னார். மற்றவங்க பாராட்டுறதுக்கு மனசு வேணும், அந்த மனசு உங்கள்கிட்ட இருக்கனால தான் உங்களை கூப்பிட்டேன். நான் கரெக்டானால தான் கூப்பிட்ருக்கேன். ஸோ சார், அடுத்தது நான் ஒரு நல்ல படம் சுப்பிரமணிய ஒருத்தர் எடுத்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் சார். பண்ணணுன்றது என் ஆசையாகவும் இருக்குது. ஸோ என்னுடைய நண்பர் சமுத்திரக்கனி, ஸோ அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்போ கூப்பிட்டாலும் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார். சார் புக்கு ரிலீஸுன்னு, அடுத்த வருஷம் ஹிந்திக்கு கூப்பிட்டுருவானோ அப்படின்னு நினச்சிடலாம். ஏன் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவோம். ஸோ கதிர் இல்லைன்னா சுப்பிரமணியபுரம் எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து கதிர் ஒரு ஆள். கதிரும் அசோக்கும் தான் என்னோடய கோ ப்ரொடியூசர், என்னோடய மாமா பையன். ஸோ 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லோரும் நீ இந்த படம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும், உன்னால் முடியும், இது நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு ஆதரவுக்குள்ள வந்தது கதிர் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாப்புல. படம் முடிகிறவரையும் சரி, படம் ஜெயிச்சு என்னெல்லாம் மக்கள் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கும்போது ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தவன் கதிர், சமுத்திரக்கனி, அசோக். இவங்க 3 பேரும் தான் என்னுடைய வெற்றியை ரசிச்சிட்ருக்காங்க. இன்னமும் என் வெற்றியை ரசிச்சிட்ருக்காங்க. ஜேம்ஸ் சாரும் என்னை எப்போதும் வாழ்த்தி, அவர் எப்போதும் ஒரு கேட்பார், உன்னோட 2வது படம் எப்படி பண்ண போகிறேன்னு ஆரம்பத்துலேருந்தே கேட்டுகிட்டே இருப்பார். முதல் படம் பண்ணணும். ஸோ 2வது படம் விட்டேன், 3வது படம் கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணுவேன். சுப்பிரமணியோட நல்ல படம் வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த இதுக்கு வந்த பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்கும் மக்கள் முன்னாடி இது ரிலீஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக நிக்கில் சார், அது மறந்துட்டா தப்பு, இதை இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நிக்கிலுக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் முத்து சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. வேண்டாம்னா நிக்கில் கோர்ஸ் விட்டார். படம் எடுத்த வரைக்கும் தான் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த படம் எடுக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் எதுவுமே தெரியாது. சசிக்கும் சரி, எனக்கும் சரி, கனிக்கும் சரி, ஹூவர் இன்வால்வ்டு. நாங்கள் ஜஸ்ட் இன்னசென்ட்டாக ஒரு படம் எடுத்தோம். வி வாண்ட் டு மேக் அ ஃபில்ம், வி வாண்ட் டு மேக் அ குட் ஃபில்ம், அவ்வளோதான். ஐ வாண்ட் டு ரீடைன் தட் இன்னசென்ஸ் டில் மை லாஸ்ட் ஃபில்ம், டில் ஆர் லாஸ்ட் ஃபில்ம். நாங்கள் கடைசி வரைக்கும் வி வாண்ட் டு சஸ்டெயின் தட் இன்னசென்ஸ். அதை தாண்டி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தேங்க்யூ மிஸ்டர் ஆனந்த் பாண்டியன் அண்ட் மிஸ்டர் ராகேஷ் அண்ட் பரத்வாஜ் சார் அண்ட் each and every person who involved to make this book come here to keep Subramaniapuram alive. Thank you so much. என்னுடைய அன்பான வணக்கம். இந்த சசிகுமார் நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் எங்கே போய் இவ்வளோ வெள்ளைக்காரங்களை பிடிச்சிட்டு வந்தானே எனக்கு தெரியல. நானும் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். சுப்பிரமணியபுரம் புத்தக வெளியிடுன்றாங்க, எல்லாம் வெள்ளைக்காரிங்களாக இருக்கிறாங்க. ஏதோ பண்ணியிருக்கிறான். சுப்பிரமணியபுரத்தோட சக்தி அதுதான்றது தான் அதுவே ஒரு ப்ரூஃப். இப்போ மொழியை தாண்டி ஒரு படம் வந்து இவங்களையெல்லாம் பிரமிக்க வச்சுருக்குது. அவங்களுடைய இதயத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்குன்னா, அவன் மதுரைக்குள்ளே உட்காந்து அவன் நுகர்ந்த அந்த மண் வாசனையும் அவன் அனுபவித்த அந்த இளமை நாட்களையும் ஒரு ரீகால் பண்ண அனுபவத்தை திரை வடிவத்தில் கொண்டு வரும் பொழுது
அந்த உண்மை ஆனஸ்டி வந்து எல்லார் மனசையும் போய் தொட்டிருக்குது. இதுதான் இனி ஒரு கலைப்படைப்பு வெற்றி அடைகிறதோட மூல காரணம்னே சொல்லலாம். இப்போ ஒரு லேட்டஸ்ட் இன்டர்வியூவில், டெலிவிஷன் இன்டர்வியூவில் ஏஆர் ரஹ்மான் அவர்களை இன்டர்வியூ பண்ணும்பொழுது அப்போ கேட்டாங்க, சில டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு அந்த டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது அவங்க கேட்குற சில விஷயங்கள் உங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள முரண்பாடுகள் வரும்பொழுது சரி பரவாயில்ல அவங்க இஷ்டப்படுறாங்க போனால் போகுது, நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஒரு சாங்கை கொடுத்துருவீங்களான்னு. அப்படி ஒரு நாளும் பண்ணவே முடியாது. இல்லை அப்படி நீங்கள் பண்ணால் என்ன ஆகும்னு அவங்க கேட்டாங்கன்னு சொன்னார், அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என் பாட்டை கேட்கும் பொழுது. ஸோ நான் கன்வின்ஸ் ஆகாமல் என்னை தாண்டி ஒரு பாட்டு என் ஸ்டுடியோலேருந்து வெளியே போகாதுன்றதை ரஹ்மான் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். எந்த ஒரு கலைஞனுக்குமே கலைப்படைப்பும் அவன் முழுமையாக நம்புகிற விஷயமா இருக்கணும். அப்படி சசிகுமாரும் அவங்களுடைய டீமும் நம்புறதுனால தான் சுப்பிரமணியபுரம் இன்றைக்கி மொழியை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்துகிற ஒரு மைல்ஸ்டோன் நாளுக்கு வந்திருக்குது. அதாவது முதல்ல சுப்பிரமணியபுரம் தமிழில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த பொழுது, வெற்றி வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு படைப்பாளி படைப்புகளை படைக்கலாம், ஆனால் வெற்றியை மட்டும் அவனால் படைக்கவே முடியாது. இதுதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் தட் ஹேப்பன்ஸ் டு எனி கிரியேட்டர். எவ்வளோ அழகான படைப்புகளை வேணால் அவன் கொடுக்க முயற்சி எடுக்கலாம், ஆனால் அதை வெற்றியை கொண்டு வர்றது அவனால் முடியாது. அதை எதிர் அணியில் இருக்கிறவங்க தான் கொண்டு வரணும். அதாவது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெறும் பார்வையாளர்கள் அவங்க தான் இந்த படத்தோட வெற்றியை நிர்ணயித்தாங்க. திரையரங்கங்களில் மட்டுமே இருந்த வெற்றி அதனுடைய இன்னொரு பரிமாணமாக கேரளாவில் போய் மலையாளத்தில் அந்த கேரள நாட்டில் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்படாமல் தமிழ்லையே அங்கே ஓடி அங்கே கிட்டத்தட்ட 2 தியேட்டர்கள் அது 100 நாட்கள் ஓடினதாக சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. தமிழ் படம் அங்கே அந்த மாதிரி இந்த நூற்றாண்டில் ஓடினது, இந்த டெக்கேடில் ஓடினதை நான் சொல்கிறேன், மன்னிக்கணும். அதுக்கு பிறகு அவங்களே முன் வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதையை மலையாளத்தில் நாங்கள் வெளியிடணும்னு வந்த பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் எல்லாருமே நினச்சோம். மலையாளத்தில் திரைக்கதை வெளிவந்தது. போன வருடம் இதே புத்தக கண்காட்சியில் ஆனந்த் விகடன் பதிப்பகன் மூலமாக இது தமிழில் வெளிவந்தது. சரி இவ்வளோதான் சுப்பிரமணியபுரத்தோட ஒரு முழுமை நிறைவடைஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஆனந்த் பாண்டியன் மூலமாக வந்தது. அவர் ஒரு ஆராய்ச்சிக்காக வந்து எங்களுடைய குருவை சசிகுமார்லேருந்து எல்லாரையும் சந்திக்கும் பொழுது இது ஏதோ ஒரு பரிமாணத்துக்கு போய்கொண்டு இருக்கிறதுன்றதை மட்டும் என்னால் தனிப்பட்ட விதத்தில் உணர முடிந்தது. இன்றைக்கி சில நாட்களுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பாக இந்த திரைக்கதை வெளிவருதுன்னு. தமிழ்நாட்டில் மதுரையில் தமிழ்நாட்டு வரலாறு கதைகளை சொல்லும் பொழுது மதுரை மண்ணை தவிர்த்து கதைகளை சொல்லவே முடியாது. பல சம்பவங்களையும் உண்மைகளையும் வரலாறுகளையும் தமிழில் ஆழமாக பதிவு செய்த ஒரு மண். அந்த மண்ணின் மனத்தை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று இப்படி தமிழில் திரைக்கதையாக வெளிவந்தது. ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா மறுபடியும் அது அந்த கிரியேட்டர் இந்த படத்தினுடைய அடிப்படை கதையை உருவாக்கின சசிகுமாருக்கு மட்டுமே போய் சேரும். ஆனால் இதற்குரிய பிரயத்தனப்பட்டு இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை இந்த அழகான ஒரு கலைப்படைப்பை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடங்கி விடக்கூடாது, இதை நம்ம வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்னு ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி சேர்ந்த இந்த டாக்டர் ஆனந்த் பாண்டியன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இந்த பதிப்பீட்டாளர் ராகேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த இந்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கி இங்கே ஒரு ஊரில் சின்ன இடத்துல உருவான ஒரு கரு உலகம் முழுக்க போய் பலருடைய கரங்களில் திரையரங்குகளில் ருசிக்கப்பட்ட அந்த மண்ணின் மனம் தனி அறைகளில் வரவேற்பு அறைகள்லையும் படுக்கை அறைகள்லையும் ஒரு திரைக்கதையாக படிக்கப்பட போவதை நினச்சா உண்மையாலுமே மெய்சிலுக்கு வைக்கிறது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சுப்பிரமணியபுரத்தை வந்து நான் இந்த பக்கத்துலேருந்து பொதுவாக பார்க்குறதே இல்லை. என்னுடைய துறையை கரியரை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி எனக்கு மிகப்பெரிய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு தொழில் ரீதியாக கொடுத்துருந்தா கூட இந்த சுப்பிரமணியம் படத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு கடைநிலை ரசிகனாக மட்டுமே என்ஜாய் பண்ணுறேன். இதுக்கு எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் என் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம். நாட் தட் ஜஸ்ட் ஐம் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். இந்த படத்தில் ஏதோ ஒரு ரோல் நான் வகித்துட்டேன்றதுக்காக இல்லை, சுப்பிரமணியபுரம் வெற்றி அடையும் பொழுது ஒரு நல்ல விஷயத்தை இவ்வளோ எல்லாரையும் அங்கீகாரப்படுத்துகிறாங்களே ஏற்றுக்கிறாங்களே நினைக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த நிலைமை உணர்வு எப்போ முதல் முறையாக ஏற்பட்டதுன்னு போன வாரம் சசிகுமார் வீட்டுக்கு வந்திருந்தப்போ கூட நான் ஒரு தடவை சொன்னேன். பாடெல்லாம் முடிஞ்சு படத்தினுடைய எடிட்டிங் முடிஞ்சு முதல் முறையாக பின்னணி இசைக்காக என்னுடைய ஸ்டுடியோக்கு சசிகுமார் அனுப்பினப்போ முழு படத்தையும் போட்டு பார்த்தப்போ எனக்குள்ள வைரமுத்து அழகாக ஒரு பாட்டில் எழுதியிருப்பார்ல, தொண்டைக்கும் நெஞ்சுக்கு இடையில ஒரு பந்து உருளுதுன்னு. அது மாதிரி அந்த படத்தை பார்த்தோன்னே இப்போ இவர் அழகாக கிரிட்டிக் பரத்வாஜ் அவர்கள் சொன்ன மாதிரி என்னவோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதில்லை, அந்த பாதிப்பு தான் இன்றைக்கி பல விஷயங்களை நிகழ்ப்பித்து காத்து கொண்டு இருக்கிறது சுப்பிரமணியபுரத்துக்கு. அதே உணர்வில் தான் இன்றைக்கி வரைக்கும் சுப்பிரமணியபுர படத்தையும் நான் பார்க்குறேன், அனுபவிக்கிறேன், என்னுடைய எண்ணங்களை ரசித்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது மாதிரி உங்களில் ஒருத்தனா இந்த சுப்பிரமணிய படத்தினுடைய பல பரிமாண வெற்றி இன்றைக்கி இந்த ஆங்கில திரைக்கதை வடிவம் வழியாக வெளிவந்திருக்குன்னா உங்கள் எல்லோரும் மாதிரியும் நானும் அதோட சந்தோஷப்படுறேன். ஆனால்
ஆங்கிலத்தில் வெளிவந்துருச்சு. இப்போ பாருங்கள், தமிழில் சுப்பிரமணியபுரம் படமாக வெளிவந்தது. தெலுங்கில் அனந்தபுரம் 1918 தெலுங்கில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியாச்சு. அங்கேயும் மக்கள்கிட்ட நல்ல அங்கீகாரத்தை பெற்றது. 2013 கன்னடத்தில் அவங்க அதனுடைய ரீமேக் ரைட்ஸ் வாங்கி கன்னட மொழியில் பண்ணிட்டாங்க. திரைக்கதை மலையாளம், தமிழ், ஆங்கிலத்தில் வந்துருச்சு. இது முழு வட்டத்தை ஒன்றும் அடையலை. ஒரே ஒரு சின்ன இடம் இன்னும் காலியாக இருக்குன்றத நீங்கள் பலர் என்னென்னு உணர்ந்திருப்பீங்க. அது என்னைக்கு சசிகுமார் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் சுப்பிரமணியபுரம் ஒரு முழு வட்டத்தை வந்து அடையும், பலரை சென்று அடையும்ன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அது என்னன்றதை உணர்ந்திருப்பீங்க. இதை சுப்பிரமணியபுரம் ஹிந்தியில் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நல்ல நாளுக்காக வட இந்தியாவில் எப்படி ஒரு நல்ல படத்தை அவங்க இழந்து காத்துட்ருக்காங்களோ அதே ஆதங்கத்தோடு நானும் காத்துட்ருக்கிறேன். சசிகுமார், வெகு விரைவில் சுப்பிரமணியபுரம் ஹிந்தியை பார்க்க நான் ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறேன். ஒரு ரசிகனாய் உங்களுக்கு கடவுள் எல்லாம் வல்ல ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டியையும் தொடர்ந்து கொடுக்குமாறு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தம்பி சசிகுமார், வாழ்த்துக்கள்.